ஜெயமோகன் சிறுகதைகள். வருக்கை. வாசிப்பது சந்தீப். கண்ணன் பார்பர் ஷாப்பில் எனக்காக 7 பேர் காத்திருந்தனர். நான் அருகிலிருந்த சண்முகத்தின் வெற்றிலைப்பாக்கு கடையில் ஒரு பாக்கெட் வாசனை ஜிண்டான் என்று சொன்னேன். சண்முகம், பிள்ளை இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவா என்றார். அதற்குள் பாட்டா என்னிடம் பிள்ளை இஞ்சவாரும். தந்தியிலே பேச்சுப்பாறை வெள்ளம் என்ன மட்டம்னு பார்த்துச் சொல்லும் என்றார். நான் தந்தியை வாங்கிக் கொண்டேன். அது ஏற்கனவே பலரால் பல கோணங்களில் படிக்கப்பட்டு ஆறிப்போன அப்பளம் போலிருந்தது. ஒயித் விஜயாவின் முலைமேல் எவரோ வடையை வைத்திருந்தார்கள். அதன் உட்பக்கத்தில் சினிமா செய்திகளை புரட்டி ஒருமுறை பார்த்தேன். பிள்ள வெள்ளத்தை பார்த்துச் சொல்லணும். வாக்குதேன் என்றேன். வெள்ளம் எறக்காண்டாமா என்றார் மாசிலாமணி நாடார். நான் செய்திகளை மேலோட்டமாக பார்த்தேன். பேச்சுப்பாறையில் நீர்மட்டம் 22 அடி. அதைச் சொன்னேன். உண்மையில் ஊரில் தேவையான ஒரே செய்தியை வாசித்தாகிவிட்டது. மிச்சமிருக்கும் தேவையில்லாத செய்திகளை இனிமேல் வரிவரியாக வாசிக்க வேண்டும். விடமாட்டார்கள். குறிப்பாக மழை இல்லாத கோடை நாட்களில். கருணாநிதிக்கு எம்ஜிஆர் மூக்கறுப்பு என்று நான் வாசித்தேன். கொச்சு மூத்தான் உள்ளதாக்குமா என்றார் ஆவலாக. இவனுக்கு தினமும் அறுக்குகதுக்கு மூக்கு இந்திரனுக்கு சாமான் மாதிரி மேலெங்கும் காய்ச்சு தொங்குதாலே. நூஸ் போடுதான் பாரு என்றார் சுப்பிரமணிய நாடார். மத்த நூசை படியும். நான் நாளை முதல் கத்திரிவையில் என்றேன். ஐயோ, இவனுக்கு சொல்லேலண்ணா நாளைக்கு மழையில்லா அடிச்சு நனைக்கப் போவுது. அறியாம கேக்கேன். இனியிப்பம் நம்ம வீட்டிலே மரச்சீனி மயக்கிட்டுண்டான்னு இவனுக்கு எழுதி நாம வாசிப்போம்னுல்லா தோணுது என்றார் அருமை நாயகம். அப்போதுதான் கள்ளன் தங்கன் கடை நோக்கி வந்தான். கள்ளனுக்க நடையப்பாருலே, எம்ஜிஆருண்ணாக்கும் நினைப்பு என்றார் கொச்சு மூத்தான். அவன் செமினில்லா. எனக்கு தங்கனின் நடை ரவிச்சந்திரன் போல இருப்பதாக ஒரு நினைப்பு. கொஞ்சம் கோணலாக தோளை தூக்கியபடி நடப்பான். நிற்பதம் ஒசிந்துதான். எங்கோ ஒரு போக்கிரித்தனம் செய்த பின் போடா என்று எழுந்து நடந்து வரும் பாவனை. அவன் முகமும் ரவிச்சந்திரன் போல நீளம். நல்ல சிவப்பு. அவனுக்கு 30 வயது பக்கத்தில் இருக்கும். ஆனால் பூனை முடிதான் மீசை. சிவந்த சிறிய உதடுகளுக்கு அது பொருத்தமாகவும் இருக்கும். கண்களில் கொஞ்சம் பூனைச்சாயல் உண்டு. அதிலும் பக்கவாட்டில் நின்று பார்த்தால் தங்கன் அம்மாச்சோ நூஸ் என்னவாக்கும் என்றபடி பார்பர் ஷாப் திண்ணையில் அமர்ந்தான். உன்னை போலீசு பிடிச்ச நூசு உண்டான்னு பாக்குதோம் என்றார் அருமை நாயகம். என்ன என்னத்துக்கு போலீசு பிடிக்குது? நான் சோலி செய்து சீவிச்சுதவனாக்கும். வக்கா ஒளி, சோலிங்குத வார்த்தைய நீ சொல்லப்பிடாது. சவிட்டி கொடல எடுத்துப் போடுவேன் என்று சுப்பிரமணிய நாடார் சீறினார். இங்கென செய்தாத்தான் சோலியா? நான் 4 ஊரிலே சோலி செய்யப்பட்டவன் என்றான் தங்கன். என்ன சோலி? ஏலே, சொல்லுலே என்னலே சோலி? அவன் என்னை பார்த்து கண்ணடித்து பல சோலிகள் என்றான். என்ன ஜோலி, ஒரு சோலியச் சொல்லு பாப்பம். அவன் சொன்னா மரியாதையா இருக்காது. நாளைக்கு பின்ன நாம பாக்கணும்லா என்றான். உன்னாலே இந்த ஊருக்குத்தான் கெட்ட பேரு. ஏலே, உன்னை தேடி 8 தடவ போலீசு வந்தாச்சு. ஊருக்குள்ள திருடிட்டு கிடந்தே. இப்பம் கிட்டமட்ட ஊருகளிலேயும் சோலிய தொடங்கியாச்சு. தங்கன், பிசினஸு டெவலப் ஆகணும்லா என்றான். தங்கையா டிக்கனார், இவன் கிட்ட பேசுததுக்கு சுவரிலே முட்டுகது மேலு என்றார். அருமை நாயகம், லே, நீ திருடுகதுதான் திருடுதே. அந்தால சத்தம் காட்டாம போயி நாகர்கோயிலு திருவனந்தபுரம்னு திருடினா என்னலே? அவனுக அங்க தள்ளில்லா கிடக்கானுக. உன்னை அவனுகளுக்கு தெரியாதுல்லா என்றார். அவன் தீவிரமான முகத்துடன், இயேசு என்ன சொன்னாரு? வே டிக்கனாரு சொல்லும்பே. என்ன சொன்னாரு? நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்குப் போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்குப் போங்கள். சொன்னாரா இல்லையா? டீக்கனார், அதிப்பம் இயேசு சொன்னாருன்னு என்றார். இயேசு சொன்னா கேட்கப்பிடாதா? நீரு கிறிஸ்தியானிதானே? வே, சொல்லும்பே. நீரு கிறிஸ்தியானிதானே? இயேசு சொன்னா கேட்கணுமா வேண்டாமா? அவர் மேலும் தழைந்து துணைக்கு அழைப்பது போல அருமை நாயகத்தை பார்த்தபின் கேட்கணும் என்றார். அவன் என்னை நோக்கி, வயசாகதே தவிர ஒரு விசுவாசம் இல்லை. கர்த்தராகிய இயேசு சும்மாவா சொன்னாரு?
அதை ஒருத்தன் சோலி மெனக்கெட்டு பைபிளிலே எழுதியும் வச்சிருக்கான். அதை இங்க ஒரு பாஸ்டர் மழைகிட்டா தவளை மாதிரி கிடந்து லான்னு ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெளிச்சு கூவுதான். உன்னையும் மனசிலே நிறுத்துவதில்லை என்றான். அவர் குற்ற உணர்வுடன் நம்மால முடிஞ்சத செய்யுவதுதான் என்றார். முடிஞ்சா போதாதே, இயேசுவ அடுத்து அறியணும். காணாமல் போன ஆடுகள் உள்ள ஊருக்கு ஏன் போகணும்னு சொல்லுதாரு? சொல்லும்பே, பைபிளை தூக்கிட்டு அலையுதீரல்லா? டீக்கனார் பைபிளுக்கு அர்த்தம் ஆழமானதாக்குமே என்று பொதுவாகச் சொன்னார். நான் இப்பம் ஒரு ஊரிலே ஒரு ஆட்டை திருடிட்டு வாரேன். அப்பம் அந்த ஊர என்னன்னு சொல்லுவேறு? அவன் கேட்டான். அவரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆடு காணாமல் போன ஊருன்னுதானே அவன் கேட்டான். ஆமா என்றார் அவர். பின்ன என்றான் தங்கன். ஆமால்லா என்றார் டீக்கனார். நான் புன்னகைத்தேன். அவன் என்னை நோக்கிக் கண்ணடித்து, எம்ஜிஆர் சினிமா வந்திட்டுண்டா? பார்த்து சொல்லு பிள்ளே என்றான். நான் நினைத்ததை முடிப்பவன் ஓடுது என்றேன். அது 4 மட்டம் பார்த்தாச்சுல்லா? வேற? வேறையா? இப்பம்தானே இது இறங்கிச்சு? செமினி படம் உண்டோ என்றார் சுப்பிரமணிய நாடார். டி.ஆர். மகாலிங்கம் படம் இறங்கிட்டுண்டு என்றான் தங்கன். உள்ளதா? உள்ளதா பிள்ளே என ஆவலாக என்னிடம் சுப்பிரமணிய நாடார் கேட்டார். நான் புன்னகை செய்தேன். மகாலிங்கம் ஆளு என்ன ஒரு இது. நல்ல வாயிலே தாம்பூலத்தை போட்டுக்கிட்டு ஐசரியமாட்டுள்ள இருப்பாரு. எட்டுக்கட்டையாக்கும் என்றார் சுப்பிரமணிய நாடார். அவருக்கு பேட்டரிய நீரு எங்கவே பாத்தீரு? பேட்டரியா வே சாரிரத்த சொன்னேன். சாரின்னா? உம்ம அம்மைக்க தேங்கா. போவும் வே. அச்சு ஆசான் தடியொன்றி மெல்ல கடைக்கு வந்தார். ஒரு கெட்டு பீடி வேணுமே சண்முகம் என்றார். பீடுக்கு விலைன்னு ஒண்ணு உண்டு என்றார் சண்முகம். அது இல்லாமல் இருக்குமா? இந்த உலகத்திலே தெய்வத்துக்கு ஞானம் மட்டும்தான் விலையில்லாதது. அவர் என்னை பார்த்து, நீ கரடி நாயருக்கு மகன்லா என்றார். நான் ஆமாம் என்றேன். மிச்சம் உண்டெங்கி ஒரு 50 பைசா கொடும். அப்பா கேட்டா ஆசான் கேட்டாரு கொடுத்தேன்னு சொல்லும். நான் 50 பைசாவை சண்முகத்திடம் கொடுத்தேன். ஆசான் பணம் கேட்டால் கொடுத்துவிடலாம் என்று அப்பா சொல்லியிருந்தார். அவர் பீடிச் செலவுக்கும் செலவுக்கும் மேல் கேட்பதில்லை. அவர் அடிமுறை ஆசான். மாட்டு சாஸ்திரமும் படித்தவர். ஆசான் பீடிக்கட்டை வாங்கி ஒன்றை உருவி கயிற்று அனலில் ஊதிப் பற்ற வைத்து கன்னம் குழிவழ இழுத்து புகையை மூக்கு வழியாக விட்டபடி பழுத்த கண்களால் தங்கனை பார்த்தார். லே, நீ அருணாச்சலத்துக்கு மகன்லா? உன்னைய போலீசு தேடிச்சுன்னு சொன்னாவ. தங்கன் ஆமா, ஏட்டு நம்ம ஆளாகும். கருங்குரங்கு லேகியம் போட ஒரு நல்ல மூத்த கருங்குரங்கு வேணும்னு கேட்டாரு. அச்சு ஆசான் அதுக்கு இங்க கருங்குரங்கு எங்க என்றார். நீரு எப்டி வீட்டுக்குப் போவீரு? எந்த வழியாட்டு என்றான் தங்கன். மூத்த கருங்குரங்கு நெய்யெடுக்க நல்லதாக்கும். ஆமா போறேன். இனி நமக்கு ஒத்த வழியாக்கும் என்று அச்சு ஆசான் கவனமில்லாமல் சொன்னார். நான் சிரித்தேன். ஆசான் என்னை புரியாமல் பார்த்துவிட்டு அவனிடம் மக்கா திருடுவது சரி. நானும் நல்ல பிராயத்திலே நிறைய திருடிட்டுண்டு. அதுக்கு ஒரு இது வேணும். அரைக்கல் வீட்டு வலிய நிலவரையே குத்தித் திறந்து உள்ள போய் 8 நிலைவிளக்க எடுத்துக் கொண்டு போனேன். 5 மாசம் கழிஞ்சு அதை கொண்டு போய் அரைக்கல் வீட்டிலேயே வித்தேன். 50 ரூபா. அதை வச்சுக்கிட்டாக்கும் டி.ஆர். ராஜகுமாரிய பாக்க பட்டணத்துக்கு போனது. அவளுக்கு மேக்கப்புகாரிய பார்த்தேன். நம்ம வண்ணாத்தி ராஜம்மை மாதிரி இருந்தா. அதை விடு. என்னண்ணா எல்லாத்துக்கும் ஒரு பதம் வேணும் கேட்டியா என்றார். அது என்னத்துக்கு திருடுறத அங்கனையே வித்தீரு என்றார் தங்கையா டிக்கனார். பின்ன பித்தள நிலவழக்க வாங்குவதற்கு உண்டான ஆளை இந்த ஊரிலே வேற எங்க போய் தேடுவது? வெளியே கொண்டு போனா போறது நாலாளுக்கு தெரிஞ்சிரும்லா? அரைக்கல் அம்மச்சிக்கு அவங்களுக்கு நிலவரையிலே என்ன இருக்குன்னு தெரியாது. எங்களே திருடினேன்னு கேட்டா. நான் பூதப்பெரை நாயருக்கு வீட்டிலேன்னு சொன்னேன். நாளிலே ஒரு விலையில்லா. வாங்கினா. அப்படி 18 தடவை அவங்களுக்கு நிலவரையிலேயே திருடி அவங்களுக்கே வித்தேன். ஒரு தடவை அதிலே அவங்களுக்கு குடும்ப பேரு எழுதியிருந்தது. நமக்கென்ன எழுத்தா படிப்பா? அதை கொண்டு போயி அவங்களுக்கு வித்தப்பம் பிடிச்சு போட்டாக. கெட்டி வச்சு அடி.
அவர் பீடியை ஆழ இழுத்து, ஆனா அதுக்குப் பிறவாக்கும் இங்க ஊரிலே நமக்கு டிமாண்டு. ஒரு மாதிரிப்பட்ட எல்லா பெண்டுகளும் நம்மள விழிச்சிட்டுண்டு. நான் எதுக்கு என்றேன். இ மச்சம் எண்ணுகதுக்கு என்றார் ஆசான். நான் மச்சத்தை ஏன் எண்ணணும் என்றேன். தங்கன் கள்ளன் எண்ணினாத்தான் சரியா எண்ண முடியும் என்றான். கணக்கு நிறையணும்லா? எதுக்கு எண்ணணும் என்றேன். தங்கன் அதுவா, அது ஒரு சாஸ்திரம். ஒரு பொண்ணு அவளுக்கு உடம்பிலே எம்பிடு மச்சமிருக்கோ அந்த அளவுக்கு ஆம்புளைங்கள அணைஞ்சாள்னா அதோட மோட்சமாக்கும். அவளுக்கு ஆத்மா நிறையும். நேராட்டு சொர்க்கம். ஒண்ணு குறைஞ்சாலும் மறுஜன்மம் உண்டு. சுப்பிரமணிய நாடார் மக்களே தங்கா, நீ இந்த ஆத்மான்னு சொல்லுவது எதையாக்கும் என்றார். அனைவரும் சிரித்தனர். சின்னப்பையனை சீரழிக் காண்டாம் கேட்டியா? ஏமான் வீட்டுக்குப் போகணும் என்றார் டிக்கனார். சுப்பிரமணிய நாடார் ஆசான் அந்த காலத்திலே காத்து மாதிரி நுழைஞ்சு காத்து மாதிரி காணாம போயிருவார்னு பேச்சு என்றார். அது சொல்லப் போனா காத்தடிச்சாத்தானே நெல்லும் பலாவும் எல்லாம் சினைப்பிடிக்கும். ஹே என்றார் மூத்தார். இல்லேனாலும் கள்ளனைக் கண்டா பெண்ணடிகளுக்கு ஒரு இதாக்கும் என்றார் தங்கையா டிக்கனார். கிருஷ்ணன் கள்ளன்லா என்றார் சுப்பிரமணிய நாடார். நல்ல வரிக்கை கள்ளன். நான் எட்டுக்கரையானின் மளிகை கடை முன் காளை மாணிக்கம் உக்கிரமாக கைவீசி பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டேன். தங்கையா டீக்கனார் குனிந்து பார்த்து, அது நம்ம காளை மாணிக்கம்லா என்றார். டீக்கனார் என்னன்னு நின்னு சத்தம் போடுதான். காலம்பர வெள்ளம் அடிக்க மாட்டானே என்றார். மூத்தார் அவனுக்கு இன்னு காளைச்சந்தை உண்டுல்லா என்று கேட்டார். காளை மாணிக்கம் மாட்டு வியாபாரி. வாரம் முழுக்க ஊரெல்லாம் சென்று காளை, பசு, எருமை, கன்று ஆகியவற்றை வாங்குவான். வியாழக்கிழமை சாயங்காலம் மந்தையை ஓட்டிக்கொண்டு தொடுவட்டி காளைச்சந்தைக்குச் செல்வான். வெள்ளிக்கிழமை சந்தை முடிந்து சனிக்கிழமை காலையில் கிளம்பி மதியம் வந்து சேர்வான். அவனுக்கு நேத்து காலிலே ஒரு ஆணைக்கேரி போட்டு ஓட்டைக்கலம் மாதிரி இரத்தம். பப்பன் கம்ப உண்டர்கிட்ட ஊசி போட்டிக்கிட்டு வந்தான் என்றார் டிக்கனார். காளை மாணிக்கம் நொண்டி நொண்டி பார்பர் கடை நோக்கி வந்தான். கண்மேல் கை வைத்து கடைத்திண்ணையில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்த்தான். நல்ல தடியன். காளை மாதிரி கனமான கழுத்து. சின்ன கண்கள். தங்கன் நல்ல மனுசனாக்கும். நேத்தும் பார்த்தேன் என்றான். ஆசானே ஒரு பீடி எடும்பே. ஆசான் கொடுத்த பீடியை அவன் பற்ற வைத்த போது காளை மாணிக்கம் அருகே வந்துவிட்டான். தங்கனை பார்த்தபின் கட்டுப்போட்ட காலை வீசி வீசி வைத்து நடந்து வந்தான். வரும்போதே, லே தங்கா, லே தாயளி, நில்லுலே, ஓடாதே, நில்லு, இன்னைக்கு நாம கணக்கு தீர்த்திருவோம்லே என்று கூவிக்கொண்டிருந்தான். தங்கன் ஆமா, கணக்கு கணக்காட்டு இருக்கணும்லா என்றான். நீ எதுக்குலே அந்த பாவத்துக்கிட்ட கணக்கு துறக்குதே என்றார் சுப்பிரமணிய நாடார். காளை மாணிக்கம் அருகே வந்து கையிலிருந்த அலுமினிய சம்புடத்தை நீட்டிக்காட்டி, லே வக்கா ஒளி, லே இது என்னலே? என்னலே சொல்லுலே? ஆம்புளைனா சொல்லுலே என்றான். தங்கன் போனில்லா என்றான். என்ன போனி? சொல்லு. எனக்கு முகத்தப் பார்த்துச் சொல்லு. என்ன போனி? அலுமினிய போனி. அது தெரியும். அது எப்பிலே எனக்கு கையிலே வந்தது? சொல்லுலே. சுப்பிரமணிய நாடார். லே காளை, கொஞ்சம் அமையும்பே. கிடந்து துள்ளுதீரு. சொல்லும். என்னவாக்கும் சங்கதி என்றார். காளை மாணிக்கம். லே, நான் ஆளு வேறையாக்கும். எனக்கு கிட்ட களி வேண்டாம் என்றான். எனக்கு கிட்ட களிச்சா வச்சு கேற்றிருவேன். வச்சு கொத்திருவேன். லே, லே, சொல்லும்பே, என்னவாக்கும் சங்கதி என்றார் டிக்கனார். காளையிடம், வே சும்மா இரும். கேக்கேல்ல என்னானு. அப்படி கேளுங்க, ஊரிலே 4 பெரிய மனுஷன் இருந்து கேளுங்க. கேக்கேன். நீரு சும்மா இரும்பே என்றார் சுப்பிரமணிய நாடார். சொல்லுடே தங்கா என்னவாக்கும்? தங்கன் ஒண்ணுமில்லை. அண்ணனுக்கு நான் நேத்து வரைக்கை சக்கை சுளை கொண்டு போய் கொடுத்தேன். அதைச் சொல்லுதாரு. ஏன் ஓய், பலாப்பழம்தானே கொடுத்திருக்காரு என்றார் பார்பர் கண்ணன். நீ வாய நீட்டாதே. நீ பாண்டித் தமிழன். வரத்தனுக்கு இதிலே வார்த்தை இல்லை என்று காளை மாணிக்கம் கூவினான். அண்ணா கேளுங்க, மாமா கேளுங்க
இந்த தாயளி எனக்கு வரிக்கச்சக்கச் சுளை கொண்டு வந்து கொடுத்தான். உள்ளதாக்கும். கொடுத்தாச்சு சரி. நீ தின்னியா? ஆமா தின்னேன். பிறவு என்ன? என்றார் தங்கையா டிக்கனார். எப்பம் கொடுத்தான்? அதைக் கேளுங்க. இவன் எப்பம் கொண்டாந்து கொடுத்தான்? அதைக் கேளுங்க என்று காளை மாணிக்கம் கூச்சலிட்டான். நடுராத்திரி. மாமா, கேளுங்க, நடு ராத்திரி 1 மணிக்கு. நான் பாயப் போட்டு கிடந்து உறங்குதேன். காலுவேதனையாலே நல்ல உறக்கம் இல்ல. அப்பம் ஒரு சத்தம். என்ன சத்தங்குதீக? புறவாசல் கதவுக்கு புறத்தால ஆரோ நிக்குதான். கைய கதவுக்கு மேலே விட்டு சுத்திச் கொண்டிய நீக்குதான். நான் எந்திரிச்சு போட்டேன். ஆறுலே இவன் எண்ணு நினைச்சு நிக்குதேன். கதவைத் திறந்து இவன் உள்ள வாரான். இந்த தாயளி. பிடிச்சிட்டேரே என்றார் மூத்தார். பின்னே? நான் லைட்ட போட்டேன். இவன் என்னையக் கண்டு அப்படியே வெள்ளெண்ணு சிரிச்சுட்டு அண்ணா, சுவமா இருக்கியளா, இந்தாருங்க வரிக்க சக்கைச் சுளைன்னு சொல்லி இந்த போனிய நீட்டுதான். நானும் கொண்டாலேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். எங்களே வாங்கினே பலாப்பழம்னு கேட்டேன். நம்ம மூலைக்கரை ஏமானுக்கு விளையிலே நிக்கப்பட்ட பலாமரமாக்கும். நல்ல தேன்வரிக்கை. தின்னுங்கண்ணு சொன்னான். பிறவு வாரேன் அண்ணான்னு அருமையாட்டு சொல்லிட்டு அந்தாலே போனான். நானும் கதவ கொண்டி போட்டுட்டு இருந்து சக்கைச் சுளையை தின்னேன். எனக்கு பெஞ்சாதி அந்தால கிடந்து உறங்குதா? ஏட்டி, உனக்கு வேணுமாட்டி சக்கைச் சுளைன்னு கேட்டேன். அவ நல்ல உறக்கம். கண்ணே திறக்கேல்ல, சரின்னு நான் அம்புட்டையும் தின்னேன் என்றான் காளை மாணிக்கம். சுப்பிரமணிய நாடார் நல்ல ருசியாக்கும் இந்த மாதிரி சக்கைச் சுளைக்கெல்லாம் என்றார். அருமை நாயகம் கெக் 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 என்று சிரித்தார். சத்தியமாட்டு மாமா, காலம்பர எந்திரிச்சு பல்லு தேய்க்கும்பம்தான் ஒரு நினைப்பு. எளவு, இவனுக்கு நம்ம வீட்டிலே பாதராத்திரியிலே என்ன சோலி? நான் சந்தைக்கு போகாம வீட்டிலே இருப்பேன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? அந்தால போனிய எடுத்துட்டு வாரேன். இவன் ஆறுன்னு நினைச்சான். என்னைய ஏமாத்திப் போடலாம்னு நினைச்சனா? ஏலே வாலே 2லே 1 பாப்பம். இறங்கி வாலே. சவம் தன் குண்டிய நோண்டிதானே மணத்து பார்த்ததும் இல்லாம நம்மளையும் மணத்துப் பாக்க வச்சிட்டானே என்றார் தங்கையா டிக்கனார். தங்கன், இப்பம் என்னவாக்கும்? எதுக்கு போட்டு செலம்புதீரு? ஒரு சக்கைச்சுளை கொண்டு வந்து கொடுத்தா தப்பா? இல்ல தப்பாவே? சொல்லும்பே, தப்பா என்றான். அவன் கையை ஓங்கிக் கொண்டு செல்ல காளை மாணிக்கம் அறியாமல் பின்னடைந்து தப்புண்ணாக்க. ராத்திரியிலே கொண்டாந்து கொடுத்து என்றான். நீரு எப்பம்பே வீட்டுக்கு வந்தீரு? சாயங்காலம். சரியா சொல்லணும். 7 மணிக்கு. எப்பம் கஞ்சி குடிச்சீரு? 9 மணிக்கு. கஞ்சி குடிச்சு எம்புடு நேரம் கழிஞ்சு சக்கைச்சுளை திங்கணும்? வேய் ஆசான், சொல்லும்பேய். ஆசான் கண்ணன் குழிய பீடியை இழுத்து கஞ்சி குடிச்சா பிறகு ஒரு 2 மணிக்கூரெங்கிலும் ஆகணும் சக்கைச்சுளை திங்குததுக்கு என்றார். வாயுக்குத்து உள்ள ஐட்டமாக்கும். கேளும்பேய். வயசும் பக்குவமும் உள்ளவரு ஆசான். 4 இடத்திலே நட்டு வச்சவரு. அவரு சொல்லுதத கேளும். சும்மா மாட்டை ஓட்டிட்டு போனா சரியாவாது. இல்ல ராத்திரிலே. ராத்திரியிலே சக்கைச்சுளை திங்கலாமா? ஆசான், வேய், சொல்லும்பேய். தின்ன சோறு செமிச்ச பிறவு திங்கலாம் என்றார் ஆசான். பிறவென்ன? என்னவாக்கும் உமக்கு பிரச்சினை? எதுக்கு ரோட்டிலே கிடந்து சத்தம் போடுதீரு? உனக்க சக்கைச்சுளை எனக்கு வேண்டாம்லே. சரி, அப்பம் பைசாவ கொடுத்து போடும், அம்பிடுதானே. பைசாவச் சொல்லு. 2 ரூபா. ரொக்கம் 2 ரூபா. இருக்கா? இருக்காவே? இருந்தா எடும்பேய். இப்ப எடும்பேய். ஆம்புளைனா பைசாவ வச்சுட்டு பிறவு பேசணும். மானம் மரியாதை இருந்தா கணக்கு தீர்த்துட்டு நின்னு பேசணும். லே, 2 ரூபா எனக்கு மீசைக்க மயிராக்கும். 4 உண்டை சாணிய வித்தா வரும்லே எனக்கு 2 ரூபா. திருட்டுத் தாயோளே. தூ. இந்தாலே உனக்க பைசா, எடுத்துட்டு ஓடுலே. காளை மாணிக்கம் ரூபாயை மடியிலிருந்து எடுத்து தங்கனின் முகத்தில் வீசினான். அது கீழே விழுந்தது. தங்கன் கடும் கோபத்துடன் கையை ஓங்கிக் கொண்டு போய் கூச்சலிட்டான். வேய், மகாலட்சுமிய மூஞ்சியிலே எரியுதியா? மூஞ்சியிலே மகாலட்சுமிய எரியுதியா? ஆசான், இதை பாத்தேரா? பாத்துட்டு சும்மாவாயிருக்கேரு?
மகாலட்சுமி இன்னா மண்ணிலே கெடக்கா. வே டி கனாரு, நியாயத்தச் சொல்லும்பே. என்னவே, பிறவு என்ன மசத்துக்கு ஊரிலே பெரிய ஆளுகள்னு சொல்லி அலையுதீக? தங்கையா டி கனார், லே தங்கா, எண்ணி பேசு. வார்த்தை மீறுது கேட்டியா? எனக்கு மேலும் கீழும் இல்லை. என்னை இந்தா நடுரோட்டிலே வச்சு அவமானப்படுத்தியாச்சு. இந்தா லட்சுமி ரோட்டிலே கிடக்கா. எனக்க லட்சுமியாக்கும். இப்பம் உனக்கு என்ன வேணும்? ஏன் கடந்து செலம்புதே? என்றார் டி கனார். லே அடங்குலே என்றார் சுப்பிரமணிய நாடார். ரோட்டில கிடக்குதது எனக்கு மகாலட்சுமியாக்கும். இப்பம் இவன் இந்த இடத்திலேயே இதை எடுத்து பொடித்தட்டி எனக்கு கையிலே தரணும். எனக்கு வலது கையிலே எனக்கு மகாலட்சுமிய தரணும். எனக்கு நாயை எடுத்து தரும். போலே. லே, நீ என்னைய ஆள மனசிலாக்கல்லே. உனக்க விரட்டலு எனக்கு கிட்ட வேண்டாம் கேட்டியா? என்றான் காளை. எடுத்து என் கையிலே குடுக்கல்லேன்னா நீரு இந்த இடத்தை விட்டு போக மாட்டேரு. இந்தா போறேன்லே. நீ ஆனத பார்த்துக்க. போய் பாரும்பே. போய் பாரும்பே. இன்னா போறேன். நீ என்னைய நொட்டுவே. போய் பாரும்பே. இன்னா போறேன்லே. நீ என்னை மசுத்துவே. நீரு போனா உனக்க பைசா இந்தா இங்க கிடக்கும். நான் தொடமாட்டேன். நீ தொடலேன்னா நாயி திங்கட்டும். போலே. உனக்க மிரட்டலுக்கு வேற ஆளப் பாரு. இந்தாலே உனக்க போனே. சம்புடத்தை வீசி எறிந்துவிட்டு காளை மாணிக்கம் திரும்பி நடந்தான். தங்கன் அந்த 2 ரூபாயை எடுத்து சுருட்டி காதில் வைத்துக்கொண்டு, வே, இன்னா இந்த ரூபாயை எடுக்கேன். எனக்கு கையாலே எடுக்கேன். வே, அம்மை சத்தியமாட்டு உலக்கை மாடசாமி சத்தியமாட்டு சொல்லுதேன், இந்த 2 ரூபாய்க்கு சமானமா நீரு 20 ரூபா எனக்கு கொடுப்பீரு. எனக்கு வலதுகையிலே எண்ணி எண்ணி குடுப்பீரு என்றான். லேனே சுனையுள்ள ஆம்புளைனா எனக்கு கையிலே இருந்து 2 பைசாவ வாங்கிப்பாருலே. ஏல வாங்கிப்பாருலே. வாங்குதேம்பே. பாரும்பே. நீ நொட்டுவே. நீ இதுவரை ஆம்புளைங்கள பார்த்ததில்ல. போலே. வந்து ரூபாய தருவீரு, பாரும்பே வருவீரு. போலே மயிராண்டி. வாராக. நீ வழிய பார்த்துட்டு இருந்துக்கோ. மாமா நீங்க சாட்சி. இந்த நாயி எனக்கு மசருக்கு சமானமாக்கும். ஏ என்னவே சொன்னீரு? நீ திருட்டுத் தாயோளின்னு சொன்னேலே. என்னலே செய்வே. தங்கன் சீறி முன்னால் சென்றான். லே தங்கா வேண்டாம். லே வேண்டாம். வயசுக்கு மூத்தவனாக்கும் என்றர் சுப்பிரமணிய நாடார். வயசப் பார்த்து விடுதேன். போவும் வே. ஆ, அப்ப பயம் இருக்குல்லா? திருட்டுநாயே. அந்தாலே அடங்கி இருந்துக்கோ. வாரான். நம்மகிட்டையாக்கும் விளையாட்டு. காளை மாணிக்கம் சென்றபின் ஆசான் கெக்கெக் என்று சிரித்தார். தங்கன் அவ நல்ல குட்டியாக்கும் ஆசானே என்றார். ஆசான் நல்ல குட்டிகளுக்கு சுபாவமாக்கும் அது என்றார். ஆசானுக்கு ஒரு பீடி கெட்டு என்றபின் தங்கன் என்னிடம் திரும்பி, பிள்ளை காளை அண்ணனுக்கு வீட்டு விளையாட்டுல்லா போவுதது என்றான். ஆமா. அப்பம் இந்த போனி அவருக்கு வீட்டிலே கொடுத்திருங்க. போனி கோமதியக்காவுக்கு வீட்டிலே உள்ளதா? ஆமா, குடுங்க. சண்முகத்திடம் ஜிண்டான் பொட்டலத்தை வாங்கிக் கொண்டு நான் நடந்தேன். முக்கு திருப்பத்தில் காளை மாணிக்கத்தின் வீடு. திண்ணையில் அமர்ந்து அவன் பனைநாரால் மூக்கணாங்கயிரை முறுக்கிக் கொண்டிருந்தான். நான் கொல்லைப் பக்கம் போய் ஓலைப்படல் வழியாக எட்டிப் பார்த்தேன். அம்மியில் ஏதோ அரைத்துக் கொண்டிருந்த கோமதியக்கா என்னைப் பார்த்தாள். என்ன பிள்ளை? அவளுடைய இரட்டை மூக்குத்தியில் கற்கள் ஒப்புப் பறல்கள் போல ஒளிவிட்டன. சிறிய மூக்கு, மிகச்சிறிய வாய், உருண்டையான முகம், நெளிநெளியான கூந்தல். எனக்கு கோமதியக்காவை பிடிக்கும். அவளுக்கும் என்னை பிடிக்கும். இந்த போனிய இங்க கொடுக்கச் சொன்னாரு. ஆறு? அவரு கள்ளனா? அதைச் சொன்னபோது அவள் முகம் ஏன் அப்படி சிவக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ஆமா என்றேன். அவள் சம்புடத்தை வாங்கித் திறந்து மனம் பிடித்தாள். வரிக்க சக்கை சுளைக்க மனம் என்றேன். அவள் மேலும் சிவந்து கண்கள் சுருங்கச் சிரித்து ஆமா என்றாள். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.